கடவுளின் சொந்த நாடு என புகழப்படும் நமது அண்டை மாநிலமான கேரளாவின் இயற்கை எழில் நிறைந்த வயநாடு நிலச்சரிவால் உருக்குலைந்து போயிருக்கிறது. கனமழை மற்றும் நிலச்சரிவால் சிதைந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது அந்த பசுமை பிரதேசம். 300க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை வழிவாங்கியிருக்கும் இந்த இயற்கை சீற்றத்தின் கோரப்பிடியிலிருந்து அப்பகுதி இன்னும் முழுமையாக மீளவில்லை. தோண்ட இன்னும் சடலங்கள் கண்டெடுக்கப்படுவதால் ஒட்டுமொத்த கேரள மாநிலமே அமைதி இழந்து தவிக்கிறது. அம்மாநிலத்திற்கு நேசக்கரம் நீட்டி தனது தோழமையை வெளிப்படுத்தி இருக்கிறது நமது தமிழக அரசு. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கேரளா இந்த வார்த்தையை சொல்லும் போதே மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒட்டுமொத்த அழகும் நம் கண்முன் வந்து நிற்கும். நெடுதுயர்ந்த மலைகள், நீண்டு செல்லும் நதிகள், அழகை கொட்டும் அருவிகள், அடர்ந்த காடுகள், பசுமை தாளாட்டும் கிராமங்கள், மலையோடு இணைந்த காடுகள், கடலோடு இணைந்த சதுப்பு நிலங்கள் என நம் கண்கள் காணும் அனைத்தும் அழகின் அம்சங்கள். இதன் காரணமாகத்தான் நம் தென்னகத்தின் கேரளாவை கடவுளின் சொந்த நாடு என்றே பலரும் புகழ்கிறார்கள். ஆனால் ஏனோ அதன் மீது இயற்கை மீண்டும் தன் சீற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. கேரளத்தின் அழகு பிரதேசங்களில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கும் வயநாடு கனமழை மற்றும் நிலச்சரிவால் வதைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஜூன் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். இதனால் அம்மாநிலத்தின் பல இடங்களில் தற்போது பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வயநாட்டில் மட்டும் கனமழை கொட்டி தீர்த்தது. மலை மாவட்டமான அங்கு முண்டகை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய பகுதிகளில் அப்படி ஒரு மழை பெய்திருக்கிறது. ഇത് മൊത്തം പോയിക്കണതാക്കണ്, ഇത് മൊത്തം എല്ലാം പോയി. ഇതാ സ്കൂളിൻ്റെ ഇതിൽ കൂടെയൊക്കെയാണ് വെള്ളം വരുന്നത്. അയ്യോ, എത്രയോ വീടുകളാണല്ലോ ദൈവം പോയിക്കണേ. ഇവിടെ 2018 നടന്ന പുത്തുമല ദുരന്തത്തിനെക്കാളും വളരെ ഭീകരത. വല്ലാത്ത അവസ്ഥ. പഠിത്തം കാത്തില്ല. நிலச்சரிவு சம்பவம் நிகழ்ந்த தினத்தில் மட்டும் சில மணி நேரங்களில் 30 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டியதால் அங்கு காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. நெடுதுயர்ந்த மலைகளை கரைத்து அவற்றை சரிக்கும் அளவிற்கு அதன் வேகம் இருந்திருக்கிறது. இயற்கை தனது சீற்றத்தை வெளிப்படுத்தி விட்டால் அது உயிர் என்றும் உடைமை என்றுமா பார்க்கப் போகிறது? கண்ணில் தென்பட்டதையெல்லாம் அள்ளி சுருட்டி அடித்து சென்றது நிலச்சரிவு. பாறைகள், மரங்கள், சாலைகள், பாலங்கள், வீடுகள் என அனைத்தையுமே சரித்து அது புதைகுழியில் தள்ளியது. இப்படி ஒரு பயங்கரமான பேரழிவு ஏற்பட போகிறது என்பதை அங்கிருந்தவர்களில் சிலர் மிக தாமதமாகவே உணர்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இது பற்றிய தகவலை சொல்லி அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாத நேரம் அது. நள்ளிரவு நேரம் என்பதால் வீடுகளுக்குள் பலரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு பேரழிவு நடந்து முடிந்துவிட்டது. மண்ணுக்குள் புதைந்தும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் பலர் தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கும் கனமழையும் மிக பெரும் இடையூறாக இருந்தன. மீட்புக் குழுவினருக்கு உதவும் விதமாக நம் தமிழகத்தின் அரக்கோணம், குன்னூர் ஆகிய இடங்களில் அமைந்திருக்கும் முகாம்களில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்தனர். திருவனந்தபுரம், பெங்களூர் போன்ற நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு முழுவீச்சில் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கையின் சீற்றத்திற்கு தப்பி பிழைத்தவர்கள் மீட்கப்பட்ட அதே நேரம் பலர் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர். மீட்கப்பட்டவர்களில் பலரும் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதால் அவர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை. முண்டகை, மேப்பாடி, சூரல்மலை ஆகிய கிராமங்களில் நூற்றுக்கணக்கான வீடுகளை மண் குவியல் சூழ்ந்திருக்கிறது. இந்த கிராமங்கள் இருந்த இடமே தெரியாத அளவிற்கு நிலச்சரிவு தனது கோரமுகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. சாலைகள், பாலங்கள் போன்றவை இருந்த இடம் தெரியாமல் உருக்குலைந்து போயிருக்கின்றன. இடைவிடாமல் பெய்து வரும் கனமழைக்கு மத்தியிலும் மீட்புப் பணிகளுக்காக 20 மணி நேரத்தில் தற்காலிக இரும்பு பாலத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் நமது இராணுவ வீரர்கள்.
கேரள மாநிலம் இதற்கு முன் மூணாறு, அம்பூரி மற்றும் இதே வயநாட்டில் நிலச்சரிவுகளை சந்தித்திருக்கும் போதிலும் தற்போது நிகழ்ந்திருக்கும் இந்த நிலச்சரிவு இதற்கு முன் இல்லாத மோசமான பேரழிவு என கேரள முதல்வர் பினராயி விஜயன் உருக்கத்தோடு தெரிவித்திருக்கிறார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து கேரளாவுக்கு உதவிக்கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கேரளாவின் சகோதர மாநிலமாக இருப்பதோடு பக்கத்து வீடு என்ற உணர்வையும் கொண்டிருக்கும் நமது தமிழகம் தனக்கு நேர்ந்த துயரமாக எண்ணி தோள் கொடுத்து செயலாற்றி வருகிறது. தீயணைப்பு வீரர்கள், மாநில பேரிடர் மேலாண்மை மீட்புக்குழு வீரர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் அடங்கிய குழுவினர் ஏற்கனவே கேரளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ பகுதியில் நமது மாநில அரசு சார்பிலும் நிவாரண முகாம்கள் மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கு உதவும் விதமாக தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்டமே இவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கும் போதிலும் இதனை தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவது அரசியல் கட்சியினர் மற்றும் நடுநிலையாளர்கள் மத்தியில் வியப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கண்களை கொள்ளை கொள்ளும் தேயிலை தோட்டங்கள், மலைக்க வைக்கும் மலைமுகடுகள், ஆர்ப்பரித்து விழும் அருவிகள், பரவசமூட்டும் பள்ளத்தாக்குகள், சலசலக்கும் நீர்ஓடைகள் என இயற்கை அன்னையின் ஒட்டுமொத்த அழகையும் சுமந்து நம் கண்களை குளிப்பாட்டிய வயநாடு இன்று கலைக்கப்பட்ட கோலமாய், அலங்கோலமாய் தனது மேனி வனப்பை இழந்து நிற்கிறது. நாடெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை தாளாட்டி மகிழ்வித்த இந்த இயற்கை அன்னையின் தாய்மடி இன்று பேய்மழைக்கு ஆளாகி நிலச்சரிவால் சேதாரமாகி போயிருக்கிறது. இனி வரும் நாட்களில் இது போன்ற ஒரு பேரழிவு நடந்துவிடாமல் இருக்க வயநாடு சம்பவம் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. இயற்கையோடு இணைந்ததுதான் வாழ்க்கை. அதற்கு சிறு பாதகமும் வந்துவிடாமல் எச்சரிக்கையோடு செயல்படுவோம். இயற்கை சீற்றங்களை தவிர்த்திடுவோம். வயநாடு மீண்டும் பொலிவு பெறவும் அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்பிடவும் ஆதரவாய் இருப்போம். அதற்கு நம் கரங்களை கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.